அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈஜிப்ட் நாட்டில் மிக பிரம்மாண்டமான அழகான இஸ்லாத்தின் அடையாள சின்னங்களாக இருக்கக்கூடிய தூர்சினா மலையை தான் இந்த வீடியோவிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஜபல் மூசா என்று அழைக்கக்கூடிய இந்த தூர்சினா மலை கடல் மட்டத்திலிருந்து 2285 மீட்டர் உயரத்தில் செங்குத்தான வடிவத்தில் அழகான ஒரு மலையாக இது இருக்கின்றது. இந்த தூர்சினா மலையை அல்லாஹ் சிறப்பு வாய்ந்ததாக ஆக்கியிருக்கின்றான். குர்ஆனில் வத்தூர், தூர்சினா மலையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்த மலையாகவும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை காணுவதற்காக சென்ற புனிதமிக்க ஒரு மலையாகவும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உரையாடிய பேசிய ஒரு சிறப்பு வாய்ந்த மலையாகவும் இந்த தூர்சினா மலை இருந்து கொண்டிருக்கின்றது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தௌராத் வேதத்தை வழங்கியதும் இந்த தூர்சினா மலையில்தான். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் யா பனி இஸ்ராஈல கத் அன்ஜைனாக்கும் மின் அதுவிக்கும் வ வஅத்னாக்கும் ஜானிபத் தூரில் ஐமன வ நஸல்னா அலைக்குமுல் மன்ன வஸல்வா, இஸ்ரவேலர்களே, உங்களை உங்கள் எதிரிகளிடமிருந்து நாம் காப்பாற்றி இருக்கின்றோம். தௌராத் வேதத்தை உங்களுக்கு வழங்குவதற்காக தூர்சினா மலையின் வலப்புறத்தை உங்களுக்கு நாம் வாக்களித்திருக்கின்றோம் என்று அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொன்ன இந்த அற்புதமான தூர்சினா மலையை தான் இந்த வீடியோவிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர்சினா மலைக்கு வந்தபோது அல்லாஹ் இப்படி கேட்டான், வமா அஜலக அன் கௌமிக யா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இங்கு நீங்கள் உங்களுடைய சமூகத்தாரை விட மிக விரைவாக வந்திருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், காலஹும் உலாஇ அலா அஸரி வ அஜில்து இலைக ரப்பி லிதர்லா, யா அல்லாஹ், என்னுடைய சமூகத்தார்கள் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். என் இறைவா, உன் அன்பை பெறுவதற்காகவே உன்னிடம் நான் மிக விரைவாக வந்திருக்கின்றேன் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வை அன்பை பெறுவதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடி வந்த தூர்சினா மலையை தான் இந்த வீடியோவிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.